ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அயலி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் மைக்கு மறைச்சிருந்ததை சிவா அயலி ரெண்டு பேரும் கண்டுபிடிக்க, இன்னொரு பக்கம் சிவா அயலி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத கபிலன் ஒரு பக்கம் கேட்க, கபிலனை ஓட விரட்டணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங்னு ஜீஃப் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல, எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செம்மொழி பூங்கா அப்படின்னு சொன்னதும், உங்களுக்கு முன்னாடி நான் போய் நிற்கிறேன் பாருங்கன்னு சொல்லி கபிலன் அங்கேருந்து கிளம்ப, அப்போ தான் இங்கே சிவா அயலி ரெண்டு பேரும் பிளானை மாற்றுறாங்க. ஸோ மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் போன கபிலன் திரும்ப வீட்டுக்கு வராங்க. மறுபடியும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, மீட்டிங்கை வந்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு சொல்ல, ஸோ உங்களுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன்னு மறுபடியும் கபிலனோட இப்படி 3 டைம்ஸ் வந்து போகிறதும் வரதுமா கபிலனை ஓட வைக்கிறாங்க சிவாவும் அயலியும் சேர்ந்து. இது ஒரு ஃபன்னாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிக்க, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜீஃப் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபாலோ பண்ணுற ஆள்னால நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுனால அவரை வந்து கொன்ற சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, சரி எப்படி போட்டு தரலான்னு சிவா அயலி ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க. சரி விஷம் வைக்கலாமா, ஆக்சிடென்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிளானை போட, அதை ஒரு பக்கம் கபிலன் கேட்க செம்ம ஷாக் ஆகிறாரு. அடப்பாவீங்களா, உங்களுக்கு ஒத்து வரலன்னா நீங்கள் கொன்னுடுவீங்களான்னு சொல்லி கபிலன் ஒரு பக்கம் பயப்பட, சிவா அண்ட் அயலி இவங்க ரெண்டு பேரும் கையில் லட்டோட கபிலன் முன்னாடி வந்து நிற்க, கபிலன் செம்ம ஷாக் ஆகிறாங்க. இந்த ஸ்வீட் எடு அப்படின்னு சொல்லி கபிலன்கிட்ட கொடுக்க, ஆனால் அவர் வாங்க மறுக்கிறாரு, சாப்பிடவும் மறுக்கிறாரு. இந்த பக்கம் சிவா விடவே இல்லை, நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு கபிலனை துரத்த, அவர் விட்டா போதுண்டா சாமின்னு ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்த இந்திராணி என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைக்கா எப்போ பார்த்தாலும் மறைச்சிட்டே இருக்கீங்க, ஒரே வீட்டில் இருக்கீங்க, இப்படி இருக்கவே கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதனால தான் ஸ்வீட்டு கொடுத்து சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா கபிலன் இந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட மாட்டேன்றான்னு இந்திராணி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, என்ன கபிலா சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அட சாப்பிட்டா நான் ஒரேடியாக பேசாமலே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பயப்பட, நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லி எப்படியோ கபிலன் விட்டால் போதுண்டா சாமின்னு தெரிச்சாலும் இங்கே ஸ்வீட்டை கொடுத்து அங்கேருந்து அனுப்புகிறாங்க. கபிலனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சிவா அயலி இதை நினச்சி ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோட் அப்படின்னு பார்க்கும்போது கபிலனை ஓட விரட்டியிருப்பாங்க. செம்ம ஃபன் எபிசோடாக இருந்திருக்கும். சரி, ப்ரொமோ அப்படின்னு பார்க்கும்போது அயலி சிவா இவங்க ரெண்டு பேரும் வர்மாவுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதா தான் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கபிலன் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கிறது அயலி சிவா ரெண்டு பேருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வர்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும், வர்மாவை ஃபாலோ பண்ணி தான் அவங்க ஹோட்டலுக்கு போகிறீங்களா, இதை சொன்னால் அவர் நம்ப மாட்டார். இருந்தாலும் எவிடன்ஸோட உங்களை கையும் களவுமா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அயலி சிவா ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ண இந்த விஷயத்த வர்மா கிட்ட கபிலன் வந்து சொல்கிறாங்க. நான் சொன்னேன்ல, அந்த அயலியும் சிவாவும் போலீஸ்னு பாருங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன குரலை ஒசத்தி பேசுகிறான்னு வர்மா ஓங்கி ஒரு அறை கொடுக்க கபிலன் ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாரு. அட அங்கே வந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து காமிச்சா சிவா ஐடி ரெண்டு பேரும் அங்கே டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல, நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் வர சொன்னேன், இனிமேல் அவங்க மேலே சந்தேகப்படக்கூடாது, அப்படி சந்தேகப்படுறதா இருந்தால் ப்ராப்பரான எவிடன்ஸோட என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி கபிலனை அனுப்பி வைக்க, சிவா அயலி ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வர்மா வர சொன்னதுக்கான காரணம் வர்மாவுடைய அம்மாவை இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க தான். ஸோ இன்னொரு பக்கம் வர்மா என்ன பண்ணுறாங்க, சொல்லி வச்சபடி மீட்டிங்கை நல்லபடியாக முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ப்ரூஸ்லியையும் போட்டு தள்ளிடுறாரு. இவ்வளோ நாளாக எனக்கு இவன் மேலே சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு, இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லி தான் போட்டு தள்ளியிருப்பார். அவர்கிட்ட இருந்து ஒரு சிப்பை எடுத்திருப்பாங்க. ஸோ அதை கபிலன் எடுத்து பார்க்குறாங்க. இதோட இந்த ப்ரொமோவையும் முடிச்சிருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோ தான். ஆக மொத்தம் இப்போவும் அயலிக்கிட்ட இந்த வர்மா சிக்கலை அப்படின்றதான். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமுள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.